துர்கா, அம்மா துர்கா. வாங்க. சித்ராதேவி அம்மா கூப்பிட்டாங்களா? அங்க இருமா, பதட்டப்படாத. உன்னை யாரும் கூப்பிடல. நீ லண்டன் போறதுனால நான் உன்னை பார்க்க வந்தேன். வாங்க உட்காருங்க. தண்ணி குடுமா. ஐயா, சுட காஃபி டீ வேணுமா? இல்ல வேண்டாமா, தண்ணி போதும். பயப்படாதம்மா. இத சித்ராதேவி அம்மா கொடுக்க சொல்லல, நான் உனக்கு அன்பு பரிசா தரேம்மா. பாண்டவர்கள் கிருஷ்ணரோட போருக்கு போனதுனாலதான் அவங்களால வெற்றி அடைய முடிஞ்சது. அதே மாதிரி தாம்மா சிலர் நம்மளோட வரும்போதுதான் சில அதிர்ஷ்டங்கள் நடக்கும், பல உண்மைகளும் தெரியும். அன்னைக்கு என் மனைவிக்கும் மகளுக்கும் திதி கொடுக்கறதுக்காக உன்னை நான் துணைக்கு கூட்டிட்டு போனேன். நீ வந்த ராசி என் மக உயிரோட இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது. என் மக கிடைச்சதும் உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டமா. ஆனா நீ திடீர்னு லண்டன் போறதுனால அத இப்பவே செஞ்சிடலான்னு சொல்லித்தான் உனக்கு இந்த புடவை வாங்கிட்டு வந்தம்மா. வாங்கிக்கோமா. ஒரு அன்பு வேண்டுகோள். இந்த ரூம்ல நானே சமைச்சு அத நானே சாப்பிட்டு சுயநலவாதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் கையால இந்த ரூம்ல நீங்க சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் இந்த புடவையை வாங்கிக்கிறேன். அவ்வளவுதானம்மா, சாப்பிட்டா போச்சுமா. இந்தா வாங்கிக்கோமா. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு சந்தேகம். யாராவது தூக்கி எறிகிற பொருளை சாப்பாட்டுல போடுவாங்களா? யாரும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்களேம்மா. அப்புறம் நீங்க மட்டும் கருவேப்பிலைய சாப்பிடாம ஒதுக்கி வைக்கிறீங்களே. பித்தம் தனியும், மந்தம் இளைப்பு நீங்கும், தோல் பளபளக்கும், தலைமுடி கருப்பாகும், சாப்பிடுற உணவும் ஜீரணம் அடையும். அத்தனையும்
நம்ம சாப்பிட்டு தூக்கி எறிகிற வாழை இலையில இருக்கு. அப்போ அந்த இலையில வச்சு சாப்பிடுற உணவுல என்னென்ன மருத்துவ குணம் இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஐயா, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. நீங்க இப்ப ஒதுக்கி வச்ச கருவேப்பிலைய சாப்பிடுறீங்க, இல்லனா உங்க தலைமுடி முழுசும் வெள்ளையாயிடும். அட, இனிமே என் முடி கருப்பா இருந்தா என்ன, வெள்ளையா இருந்தா என்னம்மா? எல்லா பொண்ணுங்களுக்கும் அவளோட முதல் கதாநாயகன் அவங்க அப்பா தான். இத்தனை வருஷமா பிரிஞ்சிருக்கிற அவங்க பொண்ண நீங்க பார்க்கும்போது கம்பீரமா இருக்க வேண்டாம்? அதுக்காக கருவேப்பிலையை சாப்பிடுங்க. அம்மாடி, ரொம்ப நாள் கழிச்சு என் மனசுக்கு சந்தோஷமாவும் நிறைவாவும் இருந்துச்சுமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. மகராசி ஐயருமா, எழுதுற. நல்லா இருக்கணுமா, நீ 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். சரிம்மா, நான் வரேம்மா. அண்ணி, ஏய், இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஐயோ, என்ன அண்ணி நீங்களும் எப்படி பேசுறீங்க? அத்தை மதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினது கேட்டதுல இருந்து என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. நீங்க அத்தையா அம்மாவா பாக்குறீங்க, ஆனா அத்தை உங்கள மகளா பாக்குறதே இல்ல. உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கறதும் இல்ல. எல்லாம் அந்த மதுவோட ராஜ்யம் தான். அத்தையோட பார்வையில நீங்க இந்த வீட்டுக்கு வேண்டாத மகள் ஆயிட்டீங்களோன்னு தோணுது. நான் நினைச்ச மாதிரி அண்ணி கோவமாயிட்டாங்க. அண்ணி, நீங்க நினைச்சா அந்த துர்காவை லண்டன் போக விடாம தடுக்கலாம் அண்ணி. துர்கா கண்டிப்பா லண்டனுக்கு போகணும். அண்ணி, என்ன சொல்றீங்க? நீ யோசிச்ச மாதிரி தான் நானும் யோசிச்சேன் காவேரி. ஆனா அது தப்பு. ஒரு விஷயத்துல நல்லது கெட்டதுன்னு ரெண்டுமே இருக்கும். நாம கெட்டதை மட்டும் பார்த்துட்டு டென்ஷன் ஆயிருக்கோம். ஆனா துர்கா லண்டன் போறதுல நமக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கு காவேரி. இத்தனை நாள் நீ ரிஷியோட நெருங்கி பழக முடியாததுக்கு காரணம் மதுதான். இனி அவளும் இந்த வீட்ல இருக்க மாட்டா, அவளோட ஜால்ரா துர்காவும் இந்த வீட்ல இருக்க மாட்டா. ரிஷி மட்டும் தனியா இருப்பான்.
இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு சாதகமாக்கி உன்னை ரிஷியோட சேர்த்து வைக்கிறேன். நான் இப்ப சொல்றேன், உனக்கும் ரிஷிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அண்ணி, உங்க பேச்சு கேட்கும் போது நிஜமா எனக்கும் ரிஷி மாமாக்கும் கல்யாணம் நடந்த மாதிரியே இருக்கு. நடந்த மாதிரி இல்ல, நடக்கிறத மட்டும்தான் உன் அண்ணி சொல்லுவா. உன் நம்பிக்கையை விட்டுறாத, போ. ரிஷிக்கும் காவேரிக்கும் எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடணும். இனிமே அந்த மது இங்க வரவே கூடாது. துர்கா, நீ உண்மையாவே லண்டன் போக தயாராயிட்டியா? இங்கிருந்து போறதுல உனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையா? இது என்ன கேள்வி ரிஷி சார்? மதுவோட போக நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன்? எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல. நான் சந்தோஷமா தான் போறேன். துர்கா, நீ போய் சொல்ற. உனக்கு இங்கிருந்து போகவே பிடிக்கல. நீ இங்க இருந்தா நான் உன்னை லவ் பண்றேன்னு உன்னை சுத்தி சுத்தி வருவேன். அதனால தேவையில்லாம பிரச்சனை வரும் தானே நீ இங்கிருந்து போற. அது எனக்கு தெரியும் துர்கா. இனிமே உன்கிட்ட நான் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு நீ எப்படியாவது லண்டன் போறதை கேன்சல் பண்ணிடு துர்கா. பிரியும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். முத நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அடுத்த நாள் கஷ்டமா இருக்கும், அப்புறம் பழகிடும். கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடுவீங்க, அவ்வளவுதான். அதுக்காக எனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு இந்த லண்டன் பயணம். கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு நிஜத்தை புரிய வைக்கும் என்னோட பிரிவு. அப்புறம் நீங்களே உண்மையை உணர்ந்து சந்தோஷமா மதுவை கல்யாணம் பண்ணிப்பீங்க. நான் லண்டன்ல இருந்து திரும்பும் போது நீங்க மதுவோட ரிஷியா மாறி இருப்பீங்க. உங்களோட நல்லதுக்கு தான் நான் லண்டன் போறேன். பாஸ், எவ்வளவு ஈஸியா என்னோட உண்மையான காதல அசிங்கப்படுத்திட்டு போற பாத்தியா பாலாஜி? உங்க வழி புரியுது பாஸ். நம்ம என்ன பண்றது? இந்த டிஜிட்டல் இந்தியாவில் பாஸ்போர்ட்ல இருந்து விசா வரைக்கும் உடனே கிடைச்சிருது பாஸ். ஆனா இதை வச்சாவது துர்கா போறதை தடுத்திருக்கலாம் பாஸ். அதுக்கும் வழி இல்ல. 1000 வார்த்தைகளால புரிய வைக்க முடியாதத ஒரு சில வழிகள் தான் புரிய வைக்க முடியும் பாஸ். நீங்க அதே நினைச்சு ஃபீல் பண்றீங்க? துர்காவுக்கு இந்த பிரிவில கூட உங்க காதல புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. என்ன துர்கா, கிளம்பிட்டியா? ஆமாக்கா. ஏன் துர்கா, இதுக்கு முன்னாடி நீ ஃப்ளைட்ல எல்லாம் போயிருக்கியா? நீங்க வேறக்கா, நான் ட்ரெயின்லயே போனதில்ல. இப்பதான் முதல் தடவை ஃப்ளைட்ல வானத்துல பறக்க போறேன். ஏற்கனவே டெல்லிக்கு போறப்ப முடியாம போயிடுச்சுல? விடுக்கா, எல்லாம் நல்லதுக்கு தான். அப்ப டெல்லிக்கு போகாம தவறி போனது இப்ப லண்டன் போறதுக்கு தான் போல. துர்கா கொடுத்து வச்சவ. ஐயோ அக்கா, லண்டனுக்கு நான் என்ன சுத்தி பார்க்கவா போறேன்? மதுவுக்கு ஒத்தாசையா இருக்கிறதுக்கு தானே போறேன்.
மதுமா உன்னை வேலைக்காரியாவா பாக்குறாங்க, உன்னை ஃப்ரெண்டா தானே பாக்குறாங்க. கண்டிப்பா உனக்கு லண்டன் ஃபுல்லா சுத்தி காட்டுவாங்க. உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு துர்கா. நீங்க ஒன்னும் worry பண்ணிக்காதீங்க ஆண்டி. நான் கண்டிப்பா சக்சஸ் பண்ணிட்டு வருவேன். இந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு மது. போய் ரீச் ஆனதும் ஃபோன் Okay, பண்ணு. கண்டிப்பா. நேரத்துக்கு சாப்பிட்டு கண்டிப்பா, ஒழுங்கா ஆண்டி. உடம்ப பாத்துக்கோ. நீங்க சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்றேன். சரி. என்னை உசுரோட கொண்டுட்டு நீ கிளம்பி லண்டன் போற, அதுவும் இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணி சந்தோஷமா போற. அண்ணி, அந்த துர்காவை பாத்தீங்களா? லண்டன் கிளம்புறான உடனே ஆளும் ஸ்டைலும் அப்படியே மாறிடுச்சு. என் கெஸ்ட்லயே மிஸ் ஆகி போறவன் இவ ஒருத்திதான். விட அவளுக்கு நேரம் நல்லா இருக்கு. மதுவோட சேர்ந்து இவளும் அங்கேயே செட்டில் ஆகட்டும். நமக்கு டார்ச்சர் இல்லாம இருந்தா சரி. அதுக்கு இல்ல அண்ணி, நமக்கு இடைஞ்சலா இருந்தவள கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ணாம அனுப்புறோமே. அவளை இந்த வீட்டை விட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பணும்னு நினைச்சோம். இப்படி அவளை அம்சமா அத்தையே வழி அனுப்புற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் லண்டனுக்கு. அத நினைச்சாதான் எனக்கு கோவமா வருது. காவேரி, நமக்கு பிரச்சனையா உள்ளவங்க நம்மளை விட்டு விலகுறாங்கன்னா விட்டுறணும். திரும்ப திரும்ப அதை நோண்டக்கூடாது. கடைசி வரைக்கும் கஜினி முகமது மாதிரி என் பொண்டாட்டி படம் எடுத்துக்கிட்டே இருப்பா போல இருக்கே. இப்ப கூட அது ரெண்டும் ஏதோ பிளான் பண்ணுதுங்க. நேரத்துக்கு சாப்பிட்டு கண்டிப்பா, ஒழுங்கா ஆண்டி. உடம்ப பாத்துக்கோ. நீங்க சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்றேன். சரி. வாவ், செம்மையா இருக்கு துர்கா. ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு, நீ கிளம்பு மது. லக்கேஜ் எல்லாம் கார்ல வச்சாச்சா? வச்சாச்சு மேடம். ஓகே மது. ஆண்டி, போடி போ, நீ கண்டிப்பா திரும்ப வர மாட்ட. ஐயோ, இது ஏன் நம்மள வெறிக்குது? தென்னாலி கமல் மாதிரி யார பார்த்தாலும் பயமா இருக்குது. ஓகே ஆண்டி, நாங்க கிளம்புறோம். நான் லண்டன் வரேன்னு சொன்னதும் டாடி ரொம்ப ஹாப்பி. வரும்போது டாடி அழைச்சிட்டு வரேன். அவரும் நிச்சயதார்த்தத்துல கலந்துட்ட மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். டேக் கேர். சரிங்க ஆண்டி. மது, 1 minute. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா நீ திரும்பி வர மாட்ட. அதான் கடைசியா ஒரு தடவை கை கொடுக்கலான்னு. தேங்க்ஸ். நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். அப்படி திரும்பும்போது என் கண்ணுல படுறதுக்கு முன்னாடி நீயாவே காலி பண்ணி போயிடு. இல்லைன்னா அசிங்கப்பட்டுருவேன். போடி. நான் போயிட்டு வரேம்மா. ம் ம். என்னாச்சு துர்கா? துர்கா, ஹே, துர்கா. என்னாச்சு துர்கா? என்னம்மா ஆச்சு? துர்கா என்னாச்சு?